குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? குட் மார்னிங் மேடம். எனக்கு மார்னிங் வார்னிங் எல்லாம் வேணாம். எனக்கு தமிழ்ல வணக்கம் சொன்னாலே போதும். காலை வணக்கம் மேடம். காலை வணக்கம். இனி தமிழ் சாகாது, நல்லா வளரும். நன்றி. இங்கே ஓ சேட்டை ஆரம்பிச்சிட்டியா? அப்போ இங்கே உன்னை உட்கார வைக்க வேண்டியதுதான். என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட போறீங்களா? எல்லாரும் சாப்பிட்றத வேடிக்கை பார்க்க வைக்க போறேன். அப்படின்னா வா சொல்றேன். இங்கதான் உனக்கு வேலை. ஓ, முதல் நாள் கேஷியர் வேலையா? இனி என் கையில பணம் புழக்கம் தான். தேங்க்யூ ஹிட்லர். இவங்க உங்க கூடவே இருப்பாங்க, உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சரியா? பில்லிங் இவங்க எதை பார்க்க போறாங்க? டைனிங்கா பார்சலா? எந்த கேஷை மேனேஜ் பண்ண போறாங்க? நோ நோ நோ, தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இவங்க சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சும்மாவா? அப்ப நான் கேஷியர் இல்லையா? கேஷ தொடவே கூடாது, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணும். நகரவே கூடாது ஈவினிங் வரைக்கும். புரியுதா? யோ ஹிட்லர், நான் வீட்லயே ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். இங்க எப்படியா? ஐயோ, உட்காருங்க மேடம். இந்தாங்க சேர். வேலை கொடுங்கன்னா சேர் கொடுக்குறீங்களா? மேடம் எங்க போறீங்க? என்ன, ஏன் வந்தீங்க, எங்க போறீங்க, ஏன் மூச்சு விடுறேங்கிறீங்க? நீங்க என்ன ஹிட்லருக்கு ஃபீமேல் வெர்ஷனா? நான் ரெஸ்டாரண்ட்டை சுத்தி பார்க்க போறேன். என்னையா சூப் இது? வெஜ் சூப்பா இது? மாட்டு மூத்திர மாதிரி இருக்கு. கஸ்டமர் கண்டபடி திட்டுறாங்க. நல்லா ரெடி பண்ணு. ஏன்டா ஒழுங்கா தான் சமையல் செய்யுங்களேன்டா. இது என்ன கிச்சனா இல்ல மயானமா? இந்த இடம் இவ்ளோ அமைதியா இருக்கு. ஹாய் மேடம், வணக்கம். வணக்கம். ஏன் இவங்க எல்லாம் ரொம்ப டல்லா இருக்காங்க? எல்லாம் சோம்பேறிங்க மேடம். எவ்வளவு சொன்னாலும் இவங்களுக்கு ஏறாது. அப்படி சொல்லாதீங்க. எல்லாரும் விருப்பப்பட்டு தானே இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. இருங்க, காரணத்தை கண்டுபிடிப்போம். ஹலோ ப்ரோஸ். ஹாய் மேடம். ஹாய். ஹாய். ஹாய் மேடம். நான் தான் ஹாசினி, ஏஜி ரெஸ்டாரண்ட்க்கு புதுசா வந்திருக்கிற மேனேஜர். நீங்க உங்க வீட்ல ஒரு வேலை செய்யும்போது இப்படி சைலண்டா தான் செய்வீங்களா? யாரோடையும் பேச மாட்டீங்களா? சத்தமே வராதா? வேலை மட்டும்தான் பாப்பீங்களோ? இல்ல மேடம், நான் சினிமா பாட்டை முடங்கிட்டு வேலை செய்வேன். ஆம். எனக்கு பிடிச்ச கானா பாட்டை பாடிக்கிட்டே வேலை செய்வேன் மேடம். ஓ, எனக்கு டான்ஸ் நல்லா தெரியும். அது இல்லாம என்னால வேலை செய்யவே முடியாது. அப்புறம் என்ன? உங்க மனசுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டே வேலை பார்க்க வேண்டியதானே? அதெல்லாம் எங்க ஏஜே சாருக்கு பிடிக்காது மேடம். இல்ல மேடம், சாங் போடக்கூடாது, போன் பண்ணக்கூடாது, சத்தம் போட்டு கூட பேசக்கூடாது மேடம். இது என்ன கிச்சனா இல்ல வதை முகாமா? நான் சாங் போடுறேன், நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. வேண்டாம் மேடம், சார் வந்தா திட்டுவார் மேடம். அத நான் பாத்துக்கிறேன். வேலைய அனுபவிச்சு செய்ய வேணாமா? கார் ஓட்டும் போது பாட்டு கேக்குறது இல்லையா? காதுல இயர்போன்ஸ் வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல வேலை பாக்குறது இல்லையா? டிவி பாத்துக்கிட்டே சாப்பிடுறது இல்லையா? பொம்பளைங்க வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டே சீரியல் பாக்குறது இல்லையா? தயிர் சாதத்தை உள்ள தள்ளுறதுக்கே ஒரு ஊறுகாய் தேவைப்படுறப்போ உழைக்கிறதுக்கு ஒரு பூஸ்ட் வேணாமா? எல்லாம் சரிங்க மேடம். சாரு என்ன சாரு மோருன்னு அவரு உருன்னு இருந்தா எல்லாரும் டர் ஆகணுமா? பயப்படாதீங்க, இந்த ஹாசினி இருக்க பயமேன். டியர் வர்க்கர்ஸ், இன்னில இருந்து நீங்க ஆடலாம், பாடலாம், டான்ஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஒர்க் பண்ணலாம். ஓகே?
Stop it. எவன் அவன்? சார் What is this nonsense? ஐயையோ. செத்த ஹாசினி. ஏய் பைத்தியம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்களையும் ஒன்ன மாதிரி ஆக்கிட்டியா? எல்லாரும் சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு. முதல்ல என்ன உனக்கு இங்க வேலை? உன்னை கேஷ் கவுண்டர் பக்கத்துல தானே நிக்க சொன்னேன். இங்கெல்லாம் நீ வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது? ஜெயமா என்ன அனுப்பும்போது ரெஸ்டாரண்ட்க்கு போன் அனுப்புனாங்க. கேஷ் கவுண்டருக்கு போன்லாம் அனுப்பல. நான் கிச்சன்ல என்ட்ரி ஆக கூடாதா? இது என்ன தடை செய்யப்பட்ட பகுதியா? ஏய் முட்டாள் மாதிரி பேசாது. இது வேலை செய்யற இடம், கூத்தடிக்கிற இடம் கிடையாது. இப்ப எல்லாரும் இப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா எப்படி வேலை நடக்கும்? இங்க வேலையே நடக்கல. எல்லாரும் தண்ணியில நனைஞ்ச கோழி மாதிரி சொனங்கி கிடந்தாங்க. நான் தான் சாங் போட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன். வேலை பாக்குறப்போ ஹாப்பியா இருக்கணும். அப்பதான் பாக்குற வேலை போர் அடிக்காம இருக்கும். நான் ஒண்ணும் இங்க மணமகள் மன்றம் நடத்தல. ஆடி பாடி உல்லாசமா இருக்கிறது. மணமகிழ் மன்றத்துக்கு கையில காசு பொருள்றவனும் உடம்பு கொளுத்தவனும் தான் போக முடியும். பாவம் இவங்க அப்படி எங்க போவாங்க? அதனால செய்யற வேலைய என்ஜாய் பண்ணி பண்றாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வர்க்கர்ஸ மனுஷங்களா பாருங்க, அடிமையா பாக்காதீங்க. இவங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நீங்க நினைச்சதை விட அதிகமா வேலை பார்ப்பாங்க. ஒரே வேலையை ரொட்டீனா செய்யும் போது போர் அடிக்கதான் செய்யும். ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ண அந்த டிஷ் கரெக்ட் டைம்க்கு வரலன்னா சத்தம் போடுறாங்க. ஒண்ணுல டேஸ்ட் இல்லைன்னு கம்ப்ளைண்ட், இன்னொன்னுல உப்பு அதிகம்னு சண்டை. செஞ்ச டிஷ் மறுபடியும் செய்யறாங்க. ரெட்ட வேலை. கஸ்டமர் கிட்டயும் கெட்ட பேரு தான். பன்னீர் பட்டர் மசாலா யார் செஞ்சது? கஸ்டமர் எல்லாம் செமையா இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் என்ஜாய்மெண்ட் ஒர்க். ஒவ்வொன்றையும் ரசிச்சு செய்யறாங்க. புகையும் ஹீட்டும் இருக்கிற இந்த கிச்சன்ல ஒரு நாள் பூராவும் கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாமா? மனசு ஹாப்பியா இருந்தா தானே செய்யறதும் நல்லா இருக்கும். இன்புட் சரியா இருந்தா தான் அவுட்புட் டக்கரா இருக்கும். ஆமா சார், மேடம் சொல்றது கரெக்ட் தான். டிஷ்ஷும் குயிக்கா செய்றாங்க, டேஸ்டும் நல்லா வருது சார். கஸ்டமர் கிட்ட ஃபீட்பேக்கும் பெட்டரா இருக்கு சார். என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன? ஸ்டார்ட் மியூசிக். கோவிட் லாக்டவுனுக்கு ஹோட்டல்ல 50% தான் உட்காரணும் தான் கவர்மெண்ட் சொல்லிச்சு. அந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த ஹிட்லரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையே இல்லை. இங்க இருக்கிறதே 10% கஸ்டமர் தான். ஏன் கூட்டமே இல்ல? ஒருவேளை இந்த ரெஸ்டாரண்ட்ல கொரோனா இருக்குன்னு எவனாவது பொருளைய கிளப்பி விட்டானா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம் சொல்லுங்க மேடம். என்னங்க இது? ஹோட்டல்ல யாருமே இல்ல. ஒருவேளை இனிமேதான் கூட்டம் வருமோ? இல்ல மேடம், நம்ம கஸ்டமர்ஸே இவ்வளவுதான். இவ்ளோதானா? இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி வண்டி ஓட்டுறீங்க? மொத்தமே 4 பேரு. அப்புறம் இதுக்கு இவ்ளோ டேபிள்? சைக்கிள்ல தம்மு டீ போட்டாலே 10 பேர் கூடிடுறாங்க. இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல ஓட்டிட்டு இருக்கீங்க. இப்படி இருந்தா பிரான்ச் எப்படி டெவலப் ஆகும்? நம்மளோடது ராயலான ரெஸ்டாரண்ட். இங்க ஹை லெவல் ஆட்கள் தான் வருவாங்க. நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ரெடி பண்றோம். ராயல் ஆனாலும் லோக்கல் ஆனாலும் சாப்பிடுறதுக்கு தானே ஹோட்டலு. ஹோட்டல் வைக்கிறது காசு பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, 4 பேர் சாப்பிட்டு பசி ஆறுறதுக்கும் தான். ரோட்ல பசியோட போறவங்க இந்த ஹோட்டலை பார்த்துட்டு இங்க விலை அதிகம்னு வயிற்று தடவிக்கிட்டே வராம போயிட்டா அது எவ்வளவு பெரிய பாவம். ராயலான ஆட்கள் சாப்பிடுறதுக்கு இருக்கிற மாதிரி சாதாரண ஜனங்களும் சாப்பிடுறதுக்கு மெனு ரெடி பண்ணலாம். இல்ல மேடம், ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு மெனு இருக்கு, அதுக்குன்னு இங்க கஸ்டமர்ஸ் வராங்க. சாதாரண மக்கள் இங்க வரமாட்டாங்க மேடம். அப்போ சாதாரண ஜனங்க வந்தா உள்ள விட மாட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்ல மேடம். அப்புறம் என்ன? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, சும்மா கூட்டம் பிச்சுக்கும். மேடம் சார் திட்டுவாரு, வேணும்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா? அவருக்கு பிசினஸ்ல அவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அம்மா, இங்க டெய்லி எவ்வளவு பிசினஸ் ஆகுது?
ஒன்னுல ஒரு 1.5 லட்சம் இருக்கும் மேடம். அப்போ நீங்க என்னோட ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, ஒரு கேஷியருக்கு 2 கேஷியர் போடுவீங்க. இந்த கேகே நகர் பிரான்ச் தான் பெஸ்ட் பிரான்ச்னு பேர் வாங்கும். ஓகே மேடம். சரி, ஓகே. உங்க மெனு கார்டு எங்க? இதோ தரேன் மேடம். இந்தாங்க மேடம். கிறிஸ்பி கேட்பரி எக்ஸ், ஸ்ட்ரிக்ட்லி டாஃபி புட்டிங், குவிக் சாலட் வித் கேரமலைஸ்ட் ஆனியன்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ பாய், ஆப்பிள் பாய். ஐயோ ப்ரோ, இந்த பேரெல்லாம் கேட்டா எப்படி ப்ரோ சாப்பிட தோணும்? ஐயா, இதெல்லாம் கதைக்காகாது. இந்தாங்க பிடிங்க. இது பாருங்க, நம்ம எல்லாம் தர லோக்கல். இறங்கி அடிச்சாதான் கூட்டம் சும்மா திரளும், பணமும் பொருளும். ஓகே மேடம். Give me just 2 minutes. I'll show you how that works. ஓகே மேடம். ஹாசினி, ஹலோ டாட். சொல்லுங்க டாக்டர். ஒரு உதவி செய்யணும். யூ மீன் ஹெல்ப்? ஊருக்கே உதவி செய்யறவனி உனக்கு ஒரு உதவியா? ஏதாவது ஒரு 10 டிஃபரெண்டான சாப்பிடுற ஐட்டமா சொல்லுப்பா. ஏமா, ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு முன்னாடியா இருந்துட்டு சாப்பிடுறதுக்கு ஏன்ட்ட ஐடியா கேக்குறிய? ஐயோ அப்பா, நான் இப்போ ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன். இப்போ நான் இந்த ஹோட்டலோட டெவலப்மெண்ட் ஆபீசர். மெனு லிஸ்ட பார்த்துட்டு சும்மா கூட்டம் அள்ளணும். கொஞ்சம் மெனு லிஸ்ட அள்ளி விடுப்பா. தமிழங்கிட்ட இல்லாத சாப்பாட்டு ஐட்டமா? சுண்டக்காய் குழம்புல இருந்து சுட்டகரி வரைக்கும் தலவாழை இலையில சாப்பாடு போடுறோமா தமிழே? எழுதிக்கோ, சொல்றேன். வெயிட். சொல்லுங்க. சிறுதானிய சூப்பு, சாம பொங்கல், பானகம், சோளக்குளக்கட்டை, வாழைப்பூ வடை, மெல்லமா. கம்பு குழிப்பணியாரம், இளநி பாயாசம். ஓகே டாட், தேங்க் யூ. சோஷியல் மீடியாவை சும்மா தெறிக்க விடுறோம். டேஸ்ட் எல்லாம் எப்படி நல்லா தானே இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தா வெளிப்படையா சொல்லுங்க. நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் இவ்ளோ கூட்டம்? சார், மேடம் மெனுல நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க சார். ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ 50% ஆஃபர்னு விளம்பரம் பண்ணாங்க. ஆமா. எஸ் சார். ஓ அப்படியா? என்னங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? எதுவும் குறையில்ல. இந்த சால்ட், சுகர்லாம் எல்லாமே கொஞ்சம் கரெக்டா. பேசணுமா? நான் பிஸியா இருக்கேன். நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்குமா? இந்த காரம் கூட சரியா நான் அப்புறம் வரேன். சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. ஏன் பிஸியா இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏய் கேக்காரி, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என் ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடலான்னு டிசைட் பண்ணிட்டியா நீ? நான் என்ன பண்ணேன்? வாய் மூடு. நான் என்ன சொல்லி உனக்கு கூட்டிட்டு வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் பண்ணா என் ரெஸ்டாரண்ட் ஷட்டர் இழுத்து மூட வேண்டி வரும். இந்த ரெஸ்டாரண்ட் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அத அழிக்க பாக்குறியா நீ? நான் டெவலப் தான் பண்ணிருக்கேன். கூட்டத்தை பாத்தீங்கல்ல, ஊரே ரெஸ்டாரண்ட்ல தான் உட்கார்ந்திருக்கு. ஏய் பைத்தியக்காரி, அன்னதானம் சொல்லி பாரு, இதை விட ஒரு பெரிய கூட்டம் வந்து சேரும். ஆனா இதனால என்னோட ரெஸ்டாரண்ட்க்கு என்ன லாபம்? எனக்கு தான் பெரிய நஷ்டம். உன்னால ஒண்ணுமே உருப்படியா பண்ண முடியாது. எல்லாத்தையும் இப்படி அழிக்க தான் முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? நீங்க என்ன படிச்ச கடவுளா?
என் டிசைனை பத்தி டிசைட் பண்றதுக்கு. ஆனா நீங்க என்ன டிசைன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க ஒரு பொறாம பிடிச்ச ஆளு. யார பார்த்து என்ன சொல்ற? ஆமா, சோம்பலா இருந்த கிச்சனை சந்தோஷமா மாத்தின. கூட்டமே இல்லாத ஹோட்டலுக்கு திருவிழா மாதிரி கூட்டத்தை வர வச்சேன். சேல்ஸே ஆகலன்னு புலம்பிட்டு இருந்த இந்த கேகே நகர் பிரான்ச்சை இன்னைக்கு டாப் லிஸ்ட்ல கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிருக்கேன். எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் வாழ்த்துறாங்க. என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு ரெஸ்டாரண்டே ஆச்சரியமா பாக்குது. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பொறாம? எல்லா நல்ல பேரும் எனக்கே போதுங்கிற வயித்தெரிச்சல். இத்தனை நாளா உங்களை வெறும் பிடிவாதக்காரர் தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் மனசுல இவ்ளோ கெட்ட எண்ணத்தோட இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏஜேனா அபினவ் ஜனார்த்தன் இல்ல, அபினவ் ஜெலசி. ஜெலசி? ஆமா, உன்னை பார்த்து. சரண் சார், என் டேபிள்ல ஒரு ஃபைல் இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்க. இதோ உடனே எடுத்துட்டு வரேன் சார். ஜெலசி. இது என் கம்பெனியோட ப்ராஃபிட் டர்ன் ஓவர் ஸ்டேட்மெண்ட். ஆனா இன்னைக்கு நீ பண்ண வேலையால இன்னைக்கு எந்த லாபமும் வரப்போறது இல்ல, எனக்கு நஷ்டம் தான் வரப்போகுது. ஃப்ரீ ஆஃபர்னு சொன்னா எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டு அப்புறம் என் தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு நான் எங்கேயாச்சும் போயிட வேண்டியதுதான். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு உன்னை பார்த்து பொறாம வேற படுவாங்களா? இந்த ஆஃபர் கொடுக்கறது எனக்கு தெரியாதா? உனக்கு மட்டும்தான் அந்த மூளை இருக்கா? பொறாமப்படுறதுக்கு ஒரு தகுதி வேணும், உனக்கு அந்த தகுதியே கிடையாது. நான் யாருக்கும் எதையும் அள்ளி கொடுக்கல. எல்லாரையும் வர வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் பண்ண, அவ்வளவுதான். சாப்பிடுற பொருளை 50 ரூபான்னு சொல்லி 2 பேரு சாப்பிடுறதை விட 25 ரூபான்னு சொல்லி 4 பேரு சாப்பிட்டா லாபமும் அதிகமா வரும், கூட்டமும் வயிறார சாப்பிட்டு போகும். நான் பண்ணதுல ஒரு பைசா கூட நஷ்டம் கிடையாது. டெய்லி வர லாபத்தை விட இன்னைக்கு அதிகமா தான் வரும். ஏய் வாய மூடு, எனக்கு தெரியாத என் ரெஸ்டாரண்ட் பத்தி வந்துட்டா பெருசா எனக்கே சொல்லி கொடுக்கறதுக்கு. உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எவ்வளவு நஷ்டம்னு உனக்கு இன்னைக்கு புரியாது, ஆனா ஒரு நாள் புரியாதா போகுது. அந்த நாள் வரும்போது நீ என் வீட்டுல இருக்க மாட்ட. நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்பேன்னு சொல்லிதான் நீ வீட்டுக்குள்ளேயே வந்த. ஆனா என் பேச்சை மீறி என் பிசினஸ்லயே கை வச்சிட்ட. எனக்கும் என் பிசினஸ்க்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தினவங்கள நான் சும்மா விட்டதே இல்லை. ஒரு நாள் எண்ணிக்கோ. தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காத, ஓடி போயிரு போ. சார், சாரி சார். அவ செஞ்ச தப்புக்கு நீங்க எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்கீங்க? அது இல்ல சார், நான் இந்த மாதிரி ஆகும்லாம் எதிர்பார்க்கவே இல்லை சார். இன்னைக்கு வந்த சேல்ஸ் மட்டும் 3 lakhs கிராஸ் பண்ணிருக்கு சார். வாட்? 3 lakhs? இன்னைக்கு நைட் க்ளோஸ் பண்றதுக்குள்ள கண்டிப்பா 4 lakhs கிராஸ் பண்ணிடு சார். ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சார். க்ரௌடு வரதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார். இது இப்படியே கண்டினியூ ஆகணும் சார். இது எல்லாத்துக்கும் காரணம் மேடம் தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே. நீங்க என் பேச்ச கேட்டீங்க, அதனால லாபத்தை அனுபவிக்கிறீங்க. நல்லத எங்க இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ணிக்கணும். கௌரவம் பார்க்க கூடாது. ஆமா மேடம். ஓகே மேடம், க்ரௌடு வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன் சார். போங்க போங்க. இங்க கீழே கிடக்கல பேப்பர்ஸ், அதெல்லாம் தூக்கி போட வேண்டியதுதான். ஏன்னா இதுல லாபம் ரொம்ப கம்மியா இருக்கும். இனிமே நான் கொடுக்குற லாபத்தோட பேப்பர்ஸ வச்சுக்கோங்க, என்கரேஜிங்கா இருக்கும். இந்த பேப்பரை தூக்கி எறிஞ்ச மாதிரி
என்ன பத்தின உங்க நினைப்பையும் தூக்கி எறிஞ்சிருங்க. வரட்டா? ஆ. ம். ஆ, என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. வயித்துக்கு ஃபுல்லா சாப்பிட போறேன். எனக்கு கம்பெனி தரீங்களா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பசிக்கலனா போங்க, நான் தனியா போய் சாப்பிட்டுக்கிறேன். ம்?